நீங்க பேசுங்க. வணக்கம் வணக்கம் நண்பா. வணக்கம் வணக்கம் குமார. சொல்லு நண்பா. ஏன் இந்த முருகன் ஸ்கூல் மேட்டர்ல ஏன் தேவையெல்லாம் பண்ணிக்கிற நீ? நீ கேக்குறது ஒரு நியாயமா இது? ஸ்கூல் மேட்டர்ல நீ கேக்குறது என்ன நியாயம் சொல்லு பார்ப்போம். ஸ்கூல் மேட்டர்ல தலைவரால என்ன பண்ண முடியும்? ஜட்ஜி கலெக்டர் முடிவு பண்ண விஷயத்துல தலைவரோ கவுன்சிலரோ வார்டு நம்பரோ எதுவும் பண்ண முடியாது. சரி ரைட் ஓகே. ஒன்னில ஒரு இப்ப நான் அந்த விசிக்க தான் அந்த இஷ்யூ கையில எடுத்துக்கிறோம். அதுல பார்த்தா நீ தான் போய் எல்லா இடத்துலயும் மனு கொடுத்ததா எல்லாம் ஊர்க்காரங்க கொடுத்துருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் உன் போட்டோ வந்துருது. எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல? கலெக்டர் பார்த்ததுல இருந்து ஆர்டிஓ பார்த்ததுல இருந்து. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வந்திருக்கு. நானும் தலைவரும் தனியா போயிட்டு எங்களை வந்து மீட்டிங் வச்சாங்க. நாங்க தனியா பார்த்து ஊர் மக்களோட போகல. சரி ரைட் ஓகே. ஏதோ உன் போட்டோ வந்து அவ்வளவுதான். நீ அதெல்லாம் தேவையில்லாத அதெல்லாம் பேசக்கூடாது. தலைவருக்கு அந்த அதிகாரமும் கிடையாது. இங்க கட்டுங்கிறது கலெக்டர் வந்து முடிவு பண்ணணும். ரெண்டாவது வந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கணும். இந்த இடத்துல என்ன கேக்குறேன், இப்ப தலைவர் உன்னை கேட்டா நீ முருகத்துல வைப்பியா தேர்ந்து வைப்பியா? என்னது நீ சொல்றது புரியல. இல்லப்பா இப்ப கட்டடம் வந்து முருகத்துல கட்டடம் வந்து நம்ம கிட்ட எந்த அதிகாரம் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் வரணும். கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் வரணும். இல்ல கலெக்டர் வந்து ஏஎஸ் காப்பி மாத்தணும். 2 கிளாஸ் இது கேளு நண்பா. 2 கிளாஸ் ரூம் தான் இடிச்சிட்டு கட்ட வந்துக்குது. அந்த எந்த இடத்துல இடிச்சுது அந்த இடத்துல கட்ட சொல்ல ஆர்டர் வந்துருக்குது. இல்ல குமார் அதை விட்டுரு. நாளைக்கு வந்து கலெக்டர் உன்னை கூப்பிட்டு சார் ஸ்ட்ரென்த் வந்து மொத்தம் வந்து 34ல வந்து 28 பேர் முறுக்கம் அங்கேயே கட்டிடலான்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? அதை மட்டும் சொல்லு. இல்ல நீ உனக்கு நிறைய சட்டம் தெரியும். நான் நேர்ல பேசுறேன் வை. சட்டத்தை விட இல்ல உனக்கு வந்து இப்ப ஒன்னில தம்பிக்கு வந்த விட்டு அண்ணனுக்கு கட்ட முடியாது. அண்ணனுக்கு வந்த விட்டு தம்பி கட்ட முடியாது. இது வந்து ஸ்ட்ரென்த் அடிப்படையில இப்ப இந்த ஸ்கூல் புதுசா ஒரு ஸ்கூல் வர்றதா அது வரும் உனக்கு. கவுண்ட பசங்களுக்கு போவாத. அது போகல. இப்ப உனக்கு எம்எம் சொல்ற பேச்சுக்கு எல்லாம் கேட்காது. நீ போவாத. இல்ல நான் போகல. கேளு சொல்லிட்டேன் நானு. நண்பா நான் சொல்றது கேள. நீ வந்து எம்எம் பூலுக்கு வந்து அவன் கவுண்ட பசங்களுக்கு போற நீ எம்எம் யாரும் கிளப்பி விடுவாங்க. பூஜை நீ கவுண்ட பசங்களுக்கு போவாதன்றான நீ யார வச்சு தலைவர் வந்த நீ? ராம்தாஸ் நான் அப்புறம் பேசுறேன். நீ வை போன நீ என்ன பாமக வந்தா அது மாதிரி பேசக்கூடாது நண்பா. ஏன்னு கேட்டா பேசக்கூடாது. சட்டத்துல இங்க பாரு நண்பா. சட்டம் தன் சட்டம் கடமை செய்ய நம்ம ஏன் சண்டை போடணும்? அதான் கோர்ட்டுக்கு போயிருந்தா கோர்ட்டு முடிவு பண்ண போகுது. கோர்ட்டு போய் வந்து வேற மாதிரியே போயிட்டு இன்னும் எப்படி கொலை மிரட்டல் விடுற நீ? ஆமா ஆமா சரி பண்ணு. பண்ணு வை பண்ணு வை. நீ வந்து